உங்களை இந்த மாதிரி ஒரு புது வீடியோட சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பரதநாட்டியத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ், அந்த ஜுவல்ஸ் வந்து என்னென்ன, அந்த ஜுவல்ஸை வந்து நாங்கள் எங்கே அணிகிறோம், அந்த ஜுவல்ஸ் அணிகிறதுக்கான ரீசன் என்னென்ன, அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்மளுடைய உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களுக்கும் நம்ம டான்ஸில் அணிகிற பரதநாட்டிய ஜுவல்ஸுக்குமே ஒரு சயின்டிஃபிக்கல் ரீசன் இருக்குது. அந்த சயின்டிஃபிக் ரீசன்னால தான் நம்ம டான்ஸ் ஆடும்போது அந்த ஜுவல்ஸை நம்ம அணிகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே சமயம் ஜுவல்லரிஸ் பற்றியும் பார்க்கலாம். ஜுவல்லரிஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம கூப்பிடுறோம், 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்குது, வேரியஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதில் கொஞ்சத்தையும் இந்த வீடியோத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒட்டியானம். ஒட்டியானம் அப்படின்றது நம்மளுடைய இடுப்பு பகுதியில் கட்டுற ஜுவல்லரி. இது ஏன் நம்ம இடுப்பில் கட்டுறோம்னா, நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கிற சக்கரம் வந்து மணிப்பூரகம். ஸோ இடுப்பு அப்படின்றது நம்மளை நேராக நினைத்து நிற்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே நேரம் நம்மளுடைய முழந்தண்டை நேராக இருக்கும்போது தான் நம்மளால் எழுந்து நடக்கவே முடியுது. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஆடுற ஒரு நடன மங்கைக்காக இருக்கட்டும், நடன ஆண்மகனுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து முதுகு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேராக நிமிர்ந்து இருக்கணும், நம்மளுடைய உடம்பை வளைத்து ஆடணும். நம்மளுடைய அரமண்டி பொசிஷன் உட்காரும்போது நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்மளோட பேலன்ஸாக வச்சுருக்கிறதுக்கு நம்மளுடைய இடுப்பு பகுதி முழந்தண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒட்டியானத்தை கரெக்டாக மணிப்பூரக சக்கரம் இருக்கிற அந்த பகுதியில் நம்ம கட்டும்போது, அதாவது நம்மளுடைய தொப்புளுக்கு மேலே கட்டும்போது, இருக்க பிடிச்சு கட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், மேலே கீழே அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு சீராக வச்சுருக்க முடியுது. ஸோ நீங்கள் யூஸ்வலாக டான்ஸ் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இடுப்பில் வந்து நம்ம ஒரு ஷால் கட்டுவோம். ஏன் அந்த ஷால் கட்டுறோம் அப்படின்னா, உங்களுடைய டான்ஸ் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி. ஏன்னா நம்மளுடைய ஒரு பேலன்ஸ் கிடைக்கும், ஒரு க்ரிப் கிடைக்கும், நம்மளுடைய உடம்பை ஒரு 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 பிடியில் வச்சுருக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி தான் இடுப்பில் வந்து நம்ம அந்த ஷால் கட்டுறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸுக்கு நம்ம இவெண்ட்டுக்கெல்லாம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது காஸ்டியூமுக்கு மேலே நம்ம ஷால் கட்ட முடியாது இல்லையா? அதனால் காஸ்டியூமுக்கு மேலே ஒட்டியானம் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஒட்டியானம் நான் காட்டுறேன். முதலாவது வெரைட்டி வந்து இது வந்து நம்ம லக்ஷ்மி ஒட்டியானம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஏன் லக்ஷ்மி ஒட்டியானம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஒட்டியானத்தினுடைய முன்னாடி இதில் லக்ஷ்மி இருக்கும், இதை சுற்றி வர லக்ஷ்மி இருக்கும். இதில் டிசைன் வந்து லக்ஷ்மி இருக்கிறதுனால இது வந்து லக்ஷ்மி ஒட்டியானம்னு சொல்லுவாங்க. ஸோ லக்ஷ்மி ஒட்டியானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் தான் இருக்கும். இது வந்து லக்ஷ்மி ஒட்டியானத்தில் ஒரு வெரைட்டி. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது இதில் வந்து என்னோடது இப்படி ரவுண்டாக இருக்குது, சில பேரோடது நிறைய வித்தியாசமான ஷேப்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லக்ஷ்மி ஒட்டியானம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடுப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்டு போட்டுக்கலாம். இதுக்கு பின்னாடியுமே இப்படி எல்லோ கலர் கார்டு இருக்குது. இதை வந்து நம்ம இடுப்பில் சுற்றி கட்டும்போது நமக்கு ஒரு கிரிப் கிடைக்குது. இது வந்து லக்ஷ்மி ஒட்டியானம். செகண்ட் வெரைட்டி ஒட்டியானம் பார்த்திங்கன்னா இது வந்து மாங்காய் ஒட்டியானம்னு சொல்லுவாங்க, ஆர் கல் ஒட்டியானம்னாலும் சொல்லிக்கலாம். இதில் ஏன் மாங்காய் ஒட்டியானம் சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக இந்த நடுவில் இருக்கிற பதக்கம் வந்து மாங்காய் ஷேப்பில் இருக்கிறதுனால இது மாங்காய் ஒட்டியானம். இது வந்து லேட்டஸ்ட் மாடல். இப்போ இது லேட்டஸ்ட்டாக அதனால இது இப்படி வருது, இப்போது இது மாதிரி கூட வருது. ஸோ இது வந்து மாங்காய் ஒட்டியானம். இது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய இடுப்புக்கு மேலே யூஸ் பண்ணலாம். இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்படி இடம் விட்டு இடம் கேப் இல்லாமல் பட்டையாக வர்ற மாதிரி ஷேப் இருக்குது, ஒவ்வொரு விலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஒட்டியானம். என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா அந்த கல் ஒட்டியானம், அந்த கல் ஒட்டியானத்துலேயே நான் சொன்ன மாதிரி பட்டை போட்டது இது ஒரு வெரைட்டி. இது ஆக்சுவலாக புதுசு, ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக எடுத்து வச்சது. இது வந்து இந்த மாதிரி பட்டை, அதுலேயே டிஃப்ரெண்ட் டிசைன். அதே மாதிரி நீங்கள் பார்த்த லக்ஷ்மி ஒட்டியானம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது வந்து ஒரு வெரைட்டி இல்லையா? இதுலேயே கம்மி ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது நான் யூஸ் பண்ணி இது கொஞ்சம் கலர் மங்கிருச்சுன்னு இதோட இன்னொரு நியூ பேக் ஒன்று எடுத்துருக்கேன். ஸோ இது புதுசு, இது இப்படி தான் இருக்குது. இது கொஞ்சம் சீக்கிரம் கலர் மங்கிரும், நீங்கள் முன்னாடி பார்த்ததை ரொம்ப நாள் யூஸ் பண்ணும். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகையான ஒட்டியானம் இருக்குது.
ஸோ ஒட்டியானம் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்லோ கார்டில் தான் கட்டணும். அது மஸ்ட்டு. கருப்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் குரு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து எல்லோ கலர் கார்டு யூஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பதக்கம். பதக்கம் அப்படின்னு சொல்கிறது லாங் செயின் நம்மளுடைய செஸ்ட்டில் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாங் செயின் பதக்கம் எதுக்கு ஒரு டான்ஸ் ஆடுறப்போ நம்ம அதை வேர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஆடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதய துடிப்பு வந்து ரொம்ப வேகமாக அடிக்கும். ஸோ நம்ம ஓடும்போதோ வேகமாக எதுவும் செய்யும் போது நம்மளுடைய இதய துடிப்பு வந்து ரொம்ப கடகடன்னு அடிக்கிறது வந்து வாஸ்தவம். அதே மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் வேகமாக இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாகவே ஒரு நம்ம ஹார்ட் பீட் ரொம்ப ரேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கையை வந்து அந்த செஸ்ட்டில் வைக்கும்போது கொஞ்சம் சுகமாக இருக்கிற மாதிரியும் ஆர் ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் கம்மியாகிறது ஃபீல் பண்ணுற மாதிரியும் நமக்கு இருக்கிறது. ஸோ அதுக்காக தான் வந்து டான்ஸில் நம்ம பதக்கம் வேர் பண்ணுறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு 2-3 டிஃப்ரெண்ட் பதக்கம் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொம்ப பழமையான ஒரு பதக்கம். இது வந்து இதுக்கு ரொம்ப வயசும் ஜாஸ்தி, அதனால் கொஞ்சம் கலர் இதில் மங்கிருச்சு, பின்னாடி கலர் போனது தெரியும். ஸோ இது ரொம்ப பழமையானது. இப்போது இதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் பதக்கம் இல்லைன்னு கேட்டால் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறது அது ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து இதுக்கு பேர் வந்து மாங்காய் பதக்கம். ஏன்னா இந்த மாங்காய் டிசைன் இருக்கனால மாங்காய் பதக்கம். மேலே வந்து ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி வந்திருக்கு கீழே மாங்காய். இதுலேயுமே இன்னொரு டிசைன் இருக்குது மாங்காய் பதக்கம் வேர். இது இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங், ரொம்ப நாள் முன்னாடி இருக்குது, இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாருமே போடுறாங்க. இது இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதுவும் மாங்காய் பதக்கம் தான். ஆனால் இதில் மாங்காய் வந்து நிறைய வந்துருக்கு பார்த்தீங்களா, மாங்காய் இதில் சைடு ஃபுல்லாகவே மாங்காய் டிசைன் தான். இது மாங்காய் பதக்கத்தில் இன்னொரு வெரைட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது மாங்காயில் தான் ஆனால் முத்து பதக்கம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நான் வச்சுருந்தது இது வந்து நான் கேரளாவில் எடுத்தது. இது கொஞ்சம் இன்னும் பழசாயிடுச்சு, நிறைய ப்ரோக்ராம்ஸுக்கு யூஸ் பண்ணதுனால பழசாயிடுச்சு. இது ஆக்சுவலாக முத்து பதக்கம். இதில் வந்து நீங்கள் மாங்காய் வந்து ஃபுல்லாக முத்து வர்றதும் இருக்குது, அது என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. அது ரொம்ப முத்து வந்ததுனால இது என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம ஏதாவது ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கும், இது இழுத்தா அப்படியே ஃபுல்லாக கலண்டு வந்துடும். ஸோ அதனால் இது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும். இது வந்து முத்து பதக்கம். இதுலேயே இன்னொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இப்படி இது ஃபுல்லாகவே வந்து அந்த பீட்ஸ் வந்து கோல்டாக இருக்குது, கீழே வந்து இப்படி பதக்கம் வந்திருக்கும். இது ஒரு வெரைட்டி. ஸோ என்கிட்ட 4 வெரைட்டிஸ் ஆஃப் பதக்கம் இருக்குது. ஸோ இது வந்து செஸ்ட்டுக்கு மேலே இப்படி நிற்கும். இது பதக்கம் லாங் செயின், செஸ்ட்டுக்கு மேலே இப்படி இருக்கும். ஸோ நம்மளுடைய இதயத்தோட ஒட்டியே இருக்கிறதுனால இந்த ஹார்ட் பீட் ரேஸ் ஆகும்போது நம்மளை கூல் டவுன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பதக்கம். அதுலேயே 2 பதக்கம் வந்து விடுபட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் அதை காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக காசு மாலை வந்த மாதிரி பதக்கம். இது வந்து நான் அடிக்கடி நம்மளோட மோகினி ஆட்டமுக்காக இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் இப்படி இது ஒரு வெரைட்டி. அதுலேயே இந்த பதக்கம் வந்து விடுபட்டுருச்சு. அப்போ எனக்கு கவலையாயிடுச்சு. ஸோ அதை காமிக்கணுமே அப்படின்ட்டு இது வெரைட்டி. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும். இது ஒரு விதமான பதக்கம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நெத்திச்சுட்டி. நெத்திச்சுட்டி அப்படின்றது வந்து நம்மளுடைய பார்த்திங்கன்னா 2 புருவங்களுக்கு மத்தியில் ஆக்னேய சக்கரம் இருக்குது இல்லையா. ஸோ நெத்திச்சுட்டி வந்து இந்த ஆக்னேய சக்கரத்தை கண்ட்ரோல் பண்ணும் ஆர் அதை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எதுக்கு 2 புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைக்கிறோம், அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் வந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் தான் ஆக்னேய சக்கரம் இருக்குது. நம்மளுடைய தீய சக்திகள் யாராவது நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீய சக்திகள் நம்மளை அண்டாமல் கண் திருஷ்டி, நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆக்னேய சக்கரத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப விசிபிளாக ஈஸிலி டார்கெட்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே புருவங்களுக்கு மத்தியில் கரெக்டாக நம்ம ஆக்னேய சக்கரம் எங்கே இருக்குங்கிறத காட்டாமல் அங்கே கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு வைப்பாங்க. ஏன்னா பாயிண்ட்டாக அங்கே காமிக்காமல் அதுக்கு மேலே வைப்பாங்க, ஆர் அதை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக வைப்பாங்க, இப்படிலாம் இருக்குது.
ஸோ இந்த நெத்தி சுட்டி வந்து இந்த நெத்தி சுட்டியில் இருக்கிற அந்த சென்டராக இருக்கிற அந்த வட்டம் வந்து நம்மளுடைய ஆக்னேய சக்கரத்தை குறிக்குது. ஸோ இதில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒத்த நெத்தி சுட்டி அல்லாட்டி அதில் ஒரு வெரைட்டி ஒத்த நெத்தி சுட்டி, 2வது வெரைட்டி வந்து ஃபுல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக கவரப் ஆகுறது. அதில் நான் உங்களுக்கு ஒரு வெரைட்டி காமிக்கிறேன். இது வந்து ஒத்த நெத்தி சுட்டியில் ஒன்று. 2வது வந்து இப்படி ஒன்று இருக்குது. டிசைன்ஸ் இது. 3வது வந்து இது எல்லாமே புதுசு. இதில் வந்து ஃபுல் செட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப தடிப்பமாக தான் விருப்பம். கொஞ்சம் அதாவது இந்த இடத்துல ரொம்ப தடினமாக இருக்கணும். ஒல்லியாக இருக்கும்போது எனக்கு அதை பார்க்க நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தடிப்பமாக தான் வாங்கினேன். இது வந்து இப்படி வரும் ஃபுல் செட். ஸோ இதில் இருக்கிற இது வந்து ஆக்னேய சக்கரத்தை குறிக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டான்ஸில் வந்து நம்ம ரெடி ஆகிட்டு இந்த ஃபுல் செட் போடும்போது இதில் எடுத்து இதில் பின்னாடி கட்டணும், இந்த கார்டு இதை கட்டணும். அது கட்டி முடிக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செட்டில்மெண்ட் ஒன்று இருக்கும். நமக்கு தலையெல்லாம் ஃபிக்ஸ்டாக ஒரு சக்தி வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி பேலன்ஸ் எனக்கு சொல்ல தெரியல. ஸோ இதுதான் அதனுடைய ஃபுல் செட். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் எதை சொல்ல, இதை ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, ஏன்னா இது ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் இல்லையா. பதக்கம் வேணால் நம்ம இப்போ புதுசாக ஒவ்வொன்று வந்திருக்கு, அதை வேணால் நம்ம கொஞ்சம் அங்கே இங்கே மாற்றலாம். பட் இது ட்ரெடிஷ்னல் தான். இதில் வந்து வேணால் கல் வித்தியாசம் வரும். இது ஃபுல்லாக ரெட்டு, நடுவில் வந்து இந்த கல் வச்சுருக்கிறது. இதில் வேணால் வெரைட்டிஸ் வரலாம், பட் இதுதான் மாடல். இப்போ நம்ம இது வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த சென்டர் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பீஸ் வந்து இங்கே வருது. ஸோ இந்த சென்டர் பீஸை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி இதில் நம்ம ஹேர் பின்ஸ் அடிப்போம். அப்போது நமக்கு இங்கே இருக்கிற சக்கரம் என்னது, நம்மளுடைய டாப்பில் இருக்கிற சக்கரம் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் சகஸ்ராரம். ஸோ இந்த ஆக்னேயத்தை கண்ட்ரோல் பண்ணி அது மேலே அந்த சக்தி எழும்பி அந்த சக்தி வந்து இந்த சகஸ்ராரத்தை டச் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிடிமானம் இருக்கும், ஒரு பேலன்ஸ் இருக்கும். இது வந்து சகஸ்ராரத்தை டச் பண்ணும்போது நம்ம ஆடும்போது நமக்குள்ளே இருந்து குண்டலினிலிருந்து நமக்குள்ளே பிறக்கிற அந்த சக்தி வந்து இங்கே வரைக்கும் ஜுவல்ஸாலேயே நம்மளை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்குது அப்படின்றது தான் உண்மை. அது வந்து ஆடும்போது தான் அதோட ஃபீல் தெரியும். அதை போட்டுட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ஃபுல் ப்ரோக்ராமுக்கு ரெடியாக இருக்கும்போது அதனுடைய ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட். ஒரு ப்ரோக்ராமுக்கு ரெடியாக இருக்கும்போது அந்த ஃபீல் வந்து நீங்கள் அந்த மாதிரி ரெடியாகி ட்ரெஸ் பண்ணி இருக்கும்போது தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காது மாட்டல். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி தோப்பு கரணம் போடுவோம் இல்லையா. தோப்பு கரணம் போடும்போது இந்த 2 காது நம்ம இப்படி கீழே எடுப்போம். அது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன். அது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஆர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சின்னு கூட சொல்லலாம். அப்படி கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து காதை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஆர் நம்மளோட மூடு வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப போரிங்காக இருக்குது, நம்ம வந்து பிரெயின் ஆக்டிவ் இல்லாமல் ஒரு மாதிரி டல்னஸாக இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த காதை வந்து பிஞ்ச் பண்ணி கீழே எடுங்க, ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சயின்ஸ். இந்த சயின்ஸை தான் நம்ம வந்து டான்ஸில் யூஸ் பண்ணுறோம். நம்ம காதில் ஜிமிக்கி போட்டு அந்த வெயிட் கீழே தொங்குது. அதே நேரம் நம்ம காது மாட்டியில் அந்த ப்ரெஷர் பாயிண்டில் இருந்து நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுதான் காது மாட்டல். காது மாட்டலில் கூட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நியூ பீஸ், இப்படி ஒரு வெரைட்டி இருக்குது. 2வது வந்து இது ஒவ்வொரு வெரைட்டி. இதில் வந்து இது என்னோடய ஃபேவரட். இது வந்து ஜிமிக்கியோட அட்டாச்ங்கிறதுனால நான் என்னுடைய ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் இதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டட் இருக்குது. இதை போட்டுட்டு இதில் ஒரு பின் இருக்குது, ஒரு கம்பி இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இது அட்டாச்சாக இருக்கும். இது என்னோடய ஃபேவரட்.
செகண்ட் வெரைட்டி வந்து முத்து மாட்டல் அப்படின்னு சொன்னால் இதுதான் முத்து மாட்டல். அது இல்லாமல் இப்படி ஒன்று இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராம். நம்ம எது ப்ரோக்ராம் போகிறோம், அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப கேஷுவலாக, இட் டிபெண்ட்ஸ். இப்படி ஒரு வெரைட்டி. ஸோ இது வந்து மாட்டல் அட்டாச்ட் வித் குட்டி ஜிமிக்கி இப்படி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆபரணம். நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா இடா பிங்களா அப்படின்னு நாடி இருக்குல்ல, இடது பிங்களே, இடத்தின் புறத்தில் இடா நாடி பிங்களா நாடி அப்படின்னு இருக்கு. இந்த 2 நாடி நரம்பு தொகுதி தான் நம்மளுடைய ஃபுல் சர்க்குலேஷனை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த 2 நாடி 2 பக்கமும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மூக்கின் வழியாக போகிறது வந்து பிராணவாயு, பிராண சுவாசம், அது எதுன்னு சொல்லுவோம். அதை நம்ம மூக்கின் வழியாக சுவாசிப்பதன் மூலமாக தான் நம்ம இயங்குறோம். ஸோ இந்த இடா பிங்க்லா என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உடம்புடைய குளுமை உஷ்ணம் அதை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை ஹோல்டு பண்ணுது. ஸோ பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும்போது நம்மளுடைய மூச்சின் வேகம் இதெல்லாமே மாறுபடும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த சூரிய சந்திரப்பிரை. சூரிய சந்திரப்பிரை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு கடையில் வாங்கும்போது இப்படி நாட்டில் போட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிளாக் கார்டில் வந்து இப்படி கட்டி வைக்கணும். இது வந்து சூரியன் சந்திரன். இதில் சந்திரன் வந்து இடா நாடியும் சூரியன் வந்து பிங்களா நாடியையுமே குறிக்குது. ஸோ இதுதான் வந்து சூரியன் சந்திரன். இதில் வந்து நம்ம எப்படி இதை பிளேஸ் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான் பிளேஸ் பண்ணணும். இது லெஃப்ட், இது ரைட்டில் வரும். இப்படி பிளேஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே நம்முடைய யூனிவர்ஸில் சூரியன் சந்திரன் இருக்கிற மாதிரி அவங்க தான் நம்மளை எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இந்த இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, நம்மளுடைய டே டு டே லைஃப் வந்து சூரியன் சந்திரன் சார்ந்து இருக்கிற மாதிரி. அதை நம்ம ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி அது தெரியும். ஸோ ஒரு டான்ஸருடைய பாடியும் இடா பிங்களா நாடிய பேஸ் பண்ணியிருக்கு. டான்ஸ் ஆடும்போது பார்த்திங்கன்னா உடம்பு ஹீட் அப் ஆகும். ஸோ ஹீட் ஆகும்போது இந்த சூரியன் சந்திரன் வந்து அந்த 2 பக்கம் இடா பிங்களா நாடியோடைய அந்த பாயிண்ட்ஸை வந்து டச் பண்ணுறதன் மூலயமா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இது கிடைக்கும். ஒரு இதால் தான் கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்னு கேட்டால் நோ, பட் இதாலையும் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் வந்து ஒரு சந்தர்ப்பம் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம யூஸ்வலாக வந்து நான் திருச்சி கலைக்காவேரியில் படிக்கும்போது எங்களுக்கு வந்து மேக்கப் அரங்கேற்றத்துக்கு மேக்கப் வந்து கேரளாலேருந்து தான் வந்தாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து நம்மளே தான் மேக்கப் போட்டுப்போம் நம்ம படிக்கிற காலத்தில். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் அரங்கேற்றம்னு வரும்போது கேரளாவிலேருந்து இது எடுத்தாங்க. அவங்க வந்து நம்ம ஜென்ஸ் தான் வந்து மேக்கப் போடுவாங்க. ஸோ அவங்க போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய தலையில் ப்ளேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன். ஸோ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, சூரியன் சந்திரன் இருக்கா, கொடுத்தா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு மெய் செலுத்துருச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு அதை ஹோல்டு பண்ணி அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. ப்ரே பண்ணி ஸோ எனக்கு வந்து ஏன் ப்ரே பண்ணுறாங்க, இப்போ நானும் மனசார ப்ரே பண்ணிக்கிட்டேன். ப்ரே பண்ணி ரொம்ப இதை பவித்திரமாக கண்ணிலெல்லாம் ஒத்தி தான் நம்மளுடைய தலையில் வச்சாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இது எவ்வளோ முக்கியம், இதனுடைய விஷயம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ பேசிக்காகவே நம்ம வந்து யாரையுமே தலையில் வைக்க விட மாட்டோம். அண்ட் 2வது விஷயம், நமக்கு தலையில் யாராவது அடித்தா அதனுடைய இம்பேக்ட் வந்து ஜாஸ்தி. அதே நேரம் சும்மா சாதாரணமாக விழுந்திருப்பாங்க, மைனர் இன்ஜுரிஸ்ன்னுவாங்க, ஹெட்டில் பிளட் கிளாட் ஆகிடுச்சு அப்படின்வாங்க, ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜுவல்லரிஸ் வந்து நம்ம டான்ஸில் போடும்போது அது எவ்வளோ விஷயத்தில் ஆஸ் அ டான்ஸராக அந்த ஆடுறவங்களை எவ்வளோ பாதுகாக்குது அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு வந்து மெய்சிலிர்ப்பாக தான் இருந்தது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்மளுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் எனர்ஜி நரம்புகளை ஹோல்டு பண்ணிக்குது, அது கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண உதவுது. இதெல்லாம் போடும்போது நமக்குள்ள ஒரு சக்தி கிடைக்குது. எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபுல் மேக்கப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் போட்டு முடியும் போது புதுசாக ஒரு ஆளாகவே நாங்கள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்டிகை. அட்டிகை வந்து இந்த இடத்துல நம்ம கட்டுறது. இது வந்து 5வது சக்கரமான விஷுத்தி சக்கரத்தை வந்து குறிக்குது. அது இங்கே கரெக்டாக தொண்டையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஷோ யூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்டிகை ஹியர். இது வந்து ஒரு விதமான அட்டிகை. இது வந்து என்னைக்காவது எனக்கு வந்து மினிமலாக ரெடி ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வரும்போது இது ஆக்சுவலாக இதில் ஒரு நாகம் வந்த மாதிரி ஷேப். இது ஒன்று. செகண்ட் ஒன் வந்து நம்ம மாங்காய் பதக்கம் பார்த்தோம் இல்லையா, மாங்காய் பதக்கத்துலேயே மாங்காய் அட்டிகை இருக்கு. மாங்காய் பதக்கத்துலேயே மாங்காய் அட்டிகை. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாமே முத்தில் போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா இப்படி ஒரு ஃபேன்சி அட்டிகை. அப்புறம் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்குற அட்டிகை. இது என்னுடைய சின்ன வயசில் எங்கள் அம்மா இன்வெஸ்ட் பண்ணின ஒரு அட்டிகை. ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் வந்து இந்த அட்டிகைக்கும் அந்த அட்டிகைக்கும்? இப்போது ஒரிஜினல் அரக்கு, கெம்ப் ஜுவல்லரி, மயிலாப்பூர் சுக்ரால கிடைக்கும் நல்லது, இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரிஜினல் அரக்கு பதக்கம் இது. ஸோ இது கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டியோட கல் இது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் ஒரிஜினல் அரக்கு. இதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் அதில் ஒரு காமிக்கிறேன். நம்ம முதல்ல பார்த்த ஒட்டியானம் இருக்கு இல்லையா, இது ஒரிஜினல் கிடையாது. இவ்வளோ ரெட்டிஷாக இருக்காது. ஒரிஜினல் வந்து இப்படி இருக்கும். ஸோ அது கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். ஆனால் நம்ம ஒரு தங்கம் வாங்கி சேர்க்குற மாதிரி தான். இது இப்போ வாங்கினீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு இதோட விலை வந்து ஜாஸ்தி. இது வந்து நான் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. இதை கம்மி ரேட்டு. இது இப்போ நீங்கள் வாங்கினா ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ப்ரைஸ், 25,000 30,000 INR இந்தியன் கரன்சியில் வரும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பிகாஸ் இதில் பதிக்கிற அந்த அரக்கு ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்பென்சிவ். அதோட அதுக்கு மேலே நம்ம எதுக்கு மேலே அதை பதிக்கிறாங்க அப்படின்னா இந்த வெள்ளி பின்னாடி இதில் வந்து வெள்ளி பித்தளை பதிச்சு. ஸோ இதில் வந்து அவ்வளோ குவாலிட்டி இதில் இருக்குது. ஒரிஜினலாக இது பண்ணுறது வடசேரியில் ஒரிஜினலாக பண்ணுறவங்க அங்கே தான் இருக்காங்க. அங்கேருந்து தான் நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே பண்ணுறவங்களுடைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அங்கேருந்தே வாங்குறது உங்களுக்கு ரொம்ப சீப்பு. ஸோ சுக்ரா இதெல்லாம் வரும்போது டேக்ஸு ஜிஎஸ்டி அது இதெல்லாம் பண்ணி ஜாஸ்தி ப்ரைஸ் வரும். ஸோ இது வந்து நான் ரொம்ப தங்கத்தை விட ப்ரெஷியஸாக மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் அதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கேஷுவலாக இப்படி போடுறதுக்குமே இதுக்குமே, ஈவன் தோ என்னுடைய இதுவுமே ஒரிஜினல் கிடையாது, இது ஒரிஜினலாக கூட இருக்குது. இதுவுமே நம்மளுடைய இந்த ஒரிஜினல் அரக்குலேயுமே இது இருக்குது. ஸோ இதை நான் வந்து நார்மலில் தான் வாங்கி எடுத்தேன். இதுக்கும் இதனுடைய குவாலிட்டி அண்ட் அதனுடைய எலிகன்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா ராக்கோடி. ராக்கோடி அப்படின்றது இது ஆக்சுவலாக பன்னு கேட்டால் கொடுப்பாங்க. பின்னாடி இருக்கிற இந்த பிளாக்கு இது வந்து ராக்கோடி. இது ராக்கோடி எங்கே வரும் அப்படின்னா கரெக்டாக சகஸ்ரார சக்கரம் இருக்கிற இடத்துல தான் வரும், டாப். இது நம்ம தூரத்தில் பார்க்கும்போது புத்தருடைய கொண்டை மாதிரி இருக்கும். ஸோ புத்தருக்கு சகஸ்ரார சக்கரம் தான் விழிப்புணர்வு அடைந்து ஞானத்தை பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக அங்கே வரும். இதை சுற்றி பூ வைப்போம். இதுக்கப்புறமும் பூ வரும். பின்னாடி ஜடை பின்னி குஞ்சம் வைப்போம். ஆக்சுவலாக இது குஞ்சமும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. எனக்கு எப்பயுமே இந்த பால் குஞ்சம் தான் ரொம்ப பிடிக்கும். இது முடி பின்னி அதுக்கு கீழே வைக்கிறது தான் இந்த குஞ்சம்.
தூரத்துலேருந்து பார்க்கும்போது பின்னாடி ஒரு நாகம் வந்து இப்படியே வளைந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எது மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, குண்டலினி சக்கரத்துல இருந்து மெதுவாக அந்த சக்தி போய் இது சக்கஸ்ராரம் வரைக்கும் டச் ஆகும்போது நம்மளுடைய உடம்புல அந்த என்டையர் எனர்ஜி வந்து இதில் ஒரு பிளிஸ் கிடைக்குது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ இவ்வளோ நேரமும் நம்ம பார்த்தது இந்த 7 டிஃப்ரெண்ட் சக்கரம், அந்த சக்கரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஜுவல்லரிஸ் அப்படி அமைந்திருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. ஏதோ ஜுவல்லரி ஏதோ போடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ரீசன் தெரிஞ்சு அதை போடும்போது அதை இன்னும் நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடியும் போது ஆஸ் அ டான்ஸர் நான் ஃபீல் பண்ணது வந்து நிஜமாகவே ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் எங்களுக்கு இருக்குது. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அப்படின்னு சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஒரு சாதாரண மனிதருக்கு கிடைக்கிற ஒரு மன அமைதி, ஆர் நம்ம கோயிலில் போயிட்டு ஒரு மணி நேரம் பஜனில் இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுற பிளிஸ், கடவுளை நம்ம நினைக்கும் போது நமக்குள்ளே வர்ற ஒரு உணர்வு, நம்ம கோயில் படியெல்லாம் ஏறி பழனி, திருச்செந்தூர், திருத்தணிகை அப்படி கோயிலெல்லாம் போயிட்டு கடைசியில் ஆண்டவரை பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வர்றது, அந்த உணர்வு. நான் சொல்கிற இந்த உணர்வெல்லாம் ரொம்ப பர்சனல் இல்லையா, ஒரு தனி மனிதனுடைய ஆத்மார்த்தமான உணர்ச்சி, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி தான் வந்து டான்ஸ் ஆடி எண்டு முடிக்கும்போது, பர்ஃபார்மன்ஸ் முடிக்கும்போது ஒரு டான்ஸருக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன். அது வந்து ஆக்சுவலி இது வந்து சொல்கிறேன் ஒரு என்லைட்மெண்ட் ஃபீலிங், ஒரு பிளிஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகா டீச்சர் கூட அவர் எனக்கு எப்பயுமே அடிக்கடி சொல்லுவார், ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், அடிக்கடி ஆடுங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈவன் தோ நம்ம வந்து மனசு கஷ்டமாக இருக்கும், எல்லாருக்குமே வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், ஏந்திரிச்சு ஆடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போயிட்டோம், ஒரு ஐம் சேயிங் தட் அந்த ஃபீல் சொல்கிறேன் நான். ஒரு மணி நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதோ ஆஸ் அ டான்ஸர் நமக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியுது, ஒர்க் ஆகலாம். அதை விட நம்ம ஒரு மணி நேரம் ஆடும்போது நமக்கு அமைதி கிடச்சிரும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து குண்டலினி சக்தி அவேக்கன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சயின்டிஃபிக்கலாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யோகா ஃபீல்டில் இருக்கிற யோகிக்ஸும் யோகா ட்ரெயினர்ஸும் டீச்சர்ஸும் அதை சொல்கிறாங்க. நிறைய பேர் இதில் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. இதே சேம் டாபிக், யோகா அண்ட் டான்ஸ், யோகா அண்ட் பரதநாட்டியம், இது எப்படி ஒரு மனிதனுடைய உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுல நிறைய பிஹெச்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், அலாரிப்பு டு தில்லானா, அலாரிப்பு ஆட ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குண்டலினி சக்தி வேக்கன் ஆகி அது மேலே 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 போய் வர்ணம் ஆடும்போது இங்கே நிற்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த சக்தி இங்கே நிற்கும். தில்லானா பதம் ஆடும்போதெல்லாம் இங்கே வரும். பதம் கீர்த்தனைன்னா அவ்வளோ உருகி ஆடுவோம் இல்லையா, பதம்லாம் அந்த கடவுள் மேலே நம்ம நினைந்து உருகி கீர்த்தனை ஆடும்போது அப்படி இங்கே வந்து தில்லான ஆடும்போது ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும். அது வந்து ஆடியன்ஸ் கைத்தட்டி நம்ம தில்லான ஆடி விறுவிறுன்னு ஆடி முடித்து நம்முடைய குருவை ஹக் பண்ணி ஒரு நமஸ்காரம் வாங்கும்போது, நல்லா பண்ணம்மான்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வி ஃபீல் சம்திங் எல்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I am actually back to YouTube again with the right spirit. கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்து பிகாஸ் ஆஃப் மை அகாடமி அண்ட் அதர் திங்ஸ் சார்ட்டட் அவுட். ஸோ இப்போது ஐ எம் பேக் டு த ரைட் ட்ராக் அகெயின். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தரேன். என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், என்னென்ன டாப்பிக்கில் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் உங்களை நான் பார்க்குறேன். நமஸ்காரம்.